பதியத்துக்கு வச்ச சாமந்தி செடி எப்படி இந்த மழை சமயத்தில் கூட நல்லா வளர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் லீஃபெல்லாம் எடுத்து விட்டுடணும். எப்போவுமே வளர்கிற செடிக்கு சொல்கிறேன். ஏன்னா இது அப்பப்போ நம்ம வந்து செடி பார்க்கணும். எல்லோ கலர் லீஃபு மறுநன் இது போல் ஆகிடும். நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டுடணும். பதியத்துக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க சாமந்தி செடி. இப்போ ரொம்ப மழை இல்லாதப்போ நீங்கள் நுனி பிஞ்ச் பண்ணி விடுங்க. நிறைய பிரான்ச்சஸ் வரும். அப்போ தான் நல்லது. இந்த மழை கொட்டுற டைமில் தூரல் விழுற டைம்லலாம் நீங்கள் கிள்ளக்கூடாது பிளான்ட்டு. அப்போ நல்லது. ஏன்னா செடிக்கு வந்து பாதிப்பாகும். நீங்கள் கிள்ளிட்டிங்கன்னா அந்த தண்ணி பட்டு அழுகிடும் அந்த பிரான்ச்சஸ்ஸு. அதே சமயத்தில் நீங்கள் வந்து மழை இல்லாத சமயத்தில் சாமந்தி கிளை இது போல் வளருது. இப்போ தான்னா ஒரு ஸ்பூன் சாதம் வந்து பழைய சாதம் நைட்டு சாப்பாடு இருந்ததுன்னா வெள்ளை சாதம் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி இந்த சாமந்தி செடி பக்கத்தில் வச்சுட்டு சாயில் கவர் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், இது இந்த மண்ணெல்லாம் கூட நம்ம அது போல் தான் ரெடி பண்ணது தான். அதனால நான் வந்து தனிப்பட்ட இதில் எரு சாதம் வைக்கலான்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து முன்னாடியே சாதம் குழம்பு அதெல்லாம் போட்டு எரு மண் ஆக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சேர்த்தவில்லை. அப்படியே பேசாமல் விட்டுடலாம். நுனி பிஞ்ச் பண்ணி மட்டும் விட்டுடலாம். கிள்ளி விட்டுட்டிங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஆனால் மொட்டு வந்ததுக்கப்புறமா எந்த எரு கொடுக்குறதுனா நீங்கள் கடுகு பவுட்ரு கொடுங்க. அதே போல் எப்போவுமே நம்ம வந்து வாழைப்பழம் தோல் எப்படி வீட்டில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து கொடுக்கணும். ஒரு செடிக்கு இப்போ இந்த பாட்டு வச்சுக்கோங்க. இந்த பாட்டுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் விழுது வந்து தண்ணியில் 2 கிளாஸ் தண்ணியில் கலந்துட்டு 2 பாட்டு ஊற்றலாம். இப்போ இந்த பாட்டு ஊற்றலாம். சைஸ் சொல்கிறேன் நான். இந்த பாட்டு நம்ம எப்போவுமே 70 ருபீஸ்ன்னு சாமந்தி செடியில் வெளியே வாங்குவோமே அந்த செடிக்கு இதுக்கு ஒரு கிளாஸ் இதுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸு கலந்து வச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு பவுட்ரு 2 கிளாஸ் தண்ணி. அது போல் நீங்கள் வாழைப்பழம் ஜெல்லு வந்து 1/2 ஸ்பூனு ரெண்டுமே கலந்துட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு ஊற்றிடலாம். 3 பாட்டுக்கு அரை கிளாஸ் கூட ஊற்றலாம். அதுவே போதுமானது. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து கொக்கோ பீட்டில் நட்டுது. மண் கொஞ்சமாக தான் கலந்துருக்கும். அதிகமாக கொக்கோ பீட் தான் இருக்குது. இந்த செடி சரியாகவே வராமல் தான் இருந்தது. கொஞ்சம் பழுது தண்ணியெல்லாம் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நல்லாயிடுச்சு. மழை இல்லாத சமயத்தில் நான் செஞ்சதெல்லாம். அதுக்கப்புறம் செடி சரியாகி மொட்டெல்லாம் கூட வந்துடுச்சு. இது பக்கத்தில் வந்து வேறு செடியோட பிரான்ச்சஸ்ஸு சின்னதாக கிள்ளி வச்சுன்னு இப்போ வளர்ந்துச்சு. இது பிரித்து வேறு தொட்டியில் வச்சிடணும். இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.